முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம். www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். KS டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் திருச்சி மற்றும் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து உங்கள் இல்லம் செல்லவும் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களுக்கு ஷேரிங் முறையில் உங்கள் இல்லம் செல்லவும் அணுகுங்கள். அனைத்து நாடுகளுக்கும் ஏர் டிக்கெட், விசிட்டிங் விசா, பஸ் டிக்கெட்களும் புக்கிங் செய்து தரப்படும். நம்மிடம் டூர் செல்வதற்கு ஏற்ற சொகுசு பேருந்துகளும் உள்ளது. இதுல நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விபத்தை ஏற்படுத்தினதாக சொல்லப்படக்கூடிய அப்துல் ஹக்கீம்ங்கிற ஒரு மிகப்பெரிய திறமைக்காரராக இருப்பாரு. அவருக்கு நம்ம அவார்டே கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு கையில காரையும் இன்னொரு கையில லாரியும் ஓட்டியிருக்காரு. சங்கிகளுடைய உலகத்துல இப்படியான அபூர்வமான மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாஜகவில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நண்பர்களான வேறு கட்சியில் இருக்கக்கூடியவங்களை அடைச்சி அவங்களுக்கு ஒரு பாஜக துண்டை போட்டு ஒரு மோடியினுடைய போட்டோவை பாக்கெட்ல வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. சும்மா ஒரு நட்பு ரீதியாக போட்டோ எடுத்திருக்காங்க. இதை அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் போட்டு நாங்கள் வந்து இவங்கெல்லாம் பாஜகவில் வந்து இணைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்து அவரை போய் மிரட்டியிருக்காங்க. நீ பாஜகவில் இருக்கிறோன்னு சொல்லணும், இல்லைனா உன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஆகும், நீ வந்து கைது செய்யப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் அவர் நான் பாஜகவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி மிரட்டியும் பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து பெண்களை வந்து ஆபாசமாக காட்டி தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய போராட்டங்களுக்கும் ஆள் சேர்க்கக்கூடிய அளவுல தான் பாஜகவினுடைய நிலைமை வந்து இங்க. ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். ஓட்ஸ் பிரச்சனை நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அஷ்ரஃப் அலி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கிகள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், இது போன்ற யாத்திரைகள், வேல் யாத்திரைகள், இது போன்ற சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான காமெடியிலே போய் முடிஞ்சிருது. இவங்க அதை சீரியஸாக நடத்தினாலும் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமெடியான விஷயங்களாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அதில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் திருவண்ணாமலையில் வந்து வேல் யாத்திரை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் எல்லாருக்கும் வந்து அழைப்பை வந்து பாஜக வந்து விடுத்தது. ஆனால் நடுநிலையான சாதாரண இந்துக்கள் யாருமே இந்த வேல் யாத்திரையில் கலந்துக்கல. வழக்கம் போல் நம்மளுடைய பாஜக கூட்டத்துக்கு ஈயடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு 300 ரூபாய் பணமும் பிரியாணி, பேண்ட்டு சட்டை, புடவை இதெல்லாம் கொடுக்குறோம், கூட்டத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த வேல் யாத்திரையில் வந்து கலந்து வைக்கிறாங்க. அவங்களும் வந்து வேல் யாத்திரையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கடைசியாக அந்த யாத்திரையில் அரெஸ்ட் பண்ணும்போது, காவல்துறை வந்து கைது செய்யும் போது அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாருமே வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. என்னன்னு சொன்னால், எங்களை வந்து பிரியாணிக்காகவும் 300 ரூபா பணத்துக்காகவும் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வேல் யாத்திரை நடக்குதா இல்லை போராட்டம் நடக்குதா, இவங்க என்ன பேசுகிறாங்க, எதுக்காண்டி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து அந்த 300 ரூபா பணத்துக்காண்டியும் பிரியாணி போட்டதுக்காண்டியும் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. காவல்துறை வந்து அந்த மாதிரியான நோக்கத்தையோடு வந்தவர்கள் எல்லாருமே வந்து தனியாக வந்து ஒரு லிஸ்ட் எடுக்குது. இந்த நிலைமையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து காவல்துறையில் அரெஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த பிரியாணியும் 300 ரூபா பணமும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்த அந்த பாஜக நிர்வாகிகள் வந்து சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அப்படி வந்து அந்த இந்து சகோதரர்களும் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. அரெஸ்ட் ஆகி காவல்துறைகிட்ட பேர் கொடுக்கல. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு நீங்கள்லாம் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம், இந்த வேல் யாத்திரையில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தா தான் அந்த 300 ரூபாவும் பிரியாணியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து இந்த பாஜக நிர்வாகி வந்து விடுறாங்க. வேறு வழி இல்லாமல் தலைவிதின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேல் யாத்திரைக்கு தான் வந்தோம், இந்த பிரியாணிக்காண்டியும் 300 ரூபா பணத்துக்காண்டியும் தான் பணம் வந்து இது மாதிரி நாங்கள் அறிக்கை கொடுக்கலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேல் யாத்திரைக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பெயர்களை வந்து தமிழகம் முழுவதும் வந்து முஸ்லீம்களுடைய பிரியாணி கடைகள் இவற்றிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரங்களை வந்து பாஜக வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு. கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரியாணி கடைகளை வந்து அகற்றுவது, பிரியாணி அண்டாவை வந்து திருடிட்டு போகிறது, கலவரங்களில் பிரியாணி கடைகளை வந்து அடித்து உடைக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பிரியாணி பொட்டலங்கள் அண்டாங்களை வந்து திருடிட்டு போகிறது, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து பாஜக வந்து ஈடுபட்டுருக்கு. இந்த நிலைமையில் இந்த வேல் யாத்திரைங்கிற ஒரு இந்து மதத்தினுடைய புனிதமான அல்லது முருகனுடைய ஒரு புனிதமான வழிபாடு பிரியாணியை கொடுத்து பொதுமக்களை வரவழைத்து போராட்டம் யாத்திரை நடத்தக்கூடிய இந்த பாஜகவினுடைய இந்த செயலை வந்து நடுநிலையான சாதாரண இந்துக்கள் பலரும் வந்து கண்டிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் நம்ம நவரச நாயகி, தற்போது சங்கிகளின் கனவு கன்னியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் வேல் யாத்திரையில் கலந்துக்கிறதுக்காண்டி தன்னுடைய காரில் வந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து விபத்துக்குள்ளாகுது. காரை இடித்த அந்த லாரியினுடைய ஓட்டுநர் பெயர் வந்து அப்துல் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் ஓட்டுநர் தான் வந்து குஷ்புவோட காரை வந்து இடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கிகள் வந்து ரொம்ப வேகமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது.
இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான 2 சங்கிகளான இப்போ மாரிதாஸும் கிஷோர் கேசாமியும் வந்து 2 வேறுபட்ட தகவல்கள் வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னால், ஒரு அப்துல் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு கார் ஓட்டிட்டு வந்து நேராக வந்து குஷ்போட காரில் மோதினதாக வந்து நம்ம கிஷோர் கேசாமியும், இவர் வந்து மாரிதாஸ் வந்து லாரியை ஓட்டிட்டு வந்து அப்துல் ஹக்கீம் வந்து காரில் மோதினதாகவும் போட்டிருக்காரு. இதில் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த விபத்தை ஏற்படுத்தினதாக சொல்லப்படக்கூடிய அப்துல் ஹக்கீம்ங்கிற ஒரு மிகப்பெரிய திறமைக்காரராக இருப்பார். அவருக்கு நம்ம அவார்டே கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு கையில் காரையும் இன்னொரு கையில் லாரியும் ஓட்டியிருக்காரு. சங்கிகளுடைய உலகத்தில் இப்படியான அபூர்வமான மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த வேல் யாத்திரையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக முருகனுடைய வழிபாடு அப்படின்னாலே நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துருப்போம், நாக்கில் வேல் குத்துறது, இங்கே வாயில் வேல் குத்துறது, காவடி எடுத்துகிட்டு ஆடிட்டு வருது, இப்படி தானே பார்த்துருப்போம். ஆனால் கவர்ச்சியான இளம் பெண்களை வேல் யாத்திரையில் ஆட விட்டு மக்களை கூட்டக்கூடிய நிகழ்ச்சியில் எங்கேயாச்சும் முருக வழிபாட்டில் நாங்கள் பார்த்துருப்போமா? இந்த பாஜக நடத்தக்கூடிய இந்த வேல் யாத்திரையில் அதுவும் நடந்துச்சு. நீங்களே அதை பார்த்துருப்போம். ஸோ இப்படியான கேவலமான நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்படுத்தி யாத்திரைங்கிற பேரில் மக்களை ஒன்று கூட்டி மரத்தை காட்டி பிளவு ஏற்படுத்தி இது போன்ற சம்பவங்களை வந்து ஒரு கலவரத்தையும் ஒரு விதமான வெறுப்பு பிரச்சாரத்தையும் வந்து தமிழகத்தில் பாஜக ஏற்படுத்த துடிச்சிட்டு இருக்கு. நாம் அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நாம முதல்ல தெளிவாக இருக்கணும் இவருடைய இந்த நடவடிக்கைகள் மூலமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் திருவண்ணாமலையில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த பாஜகவில் வந்து ஆள் சேர்க்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்க பாஜக நிர்வாகிகள், பாஜகவில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நண்பர்களான வேறு கட்சியில் இருக்கக்கூடியவங்களை அடைச்சி அவங்களுக்கு ஒரு பாஜக துண்டை போட்டு ஒரு மோடியினுடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சும்மா ஒரு நட்பு ரீதியாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதை அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் போட்டு நாங்கள் வந்து இவங்கெல்லாம் பாஜகவில் வந்து இணைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்த ஒரு நபர் வந்து அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நட்பு ரீதியாக தான் இவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க, நான் பாஜகவிலலாம் இணையில அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவரை போய் மிரட்டியிருக்காங்க, நீ பாஜகவில் இருக்கிறோன்னு சொல்லணும், இல்லைனா உன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஆகும், நீ வந்து கைது செய்யப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் அவர் நான் பாஜகவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி மிரட்டியும் பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து பெண்களை வந்து ஆபாசமாக காட்டி தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய போராட்டங்களுக்கும் ஆள் சேர்க்கக்கூடிய அளவில் தான் பாஜகவினுடைய நிலைமை வந்து இங்கே தமிழகத்தில் இருக்குது. ஸோ இன்னும் இவர்கள் இதை விட கீழ்த்தரமாக போவாங்க. சகோதரத்துவத்தை விரும்பக்கூடிய எந்த ஒரு இந்துவும் பாஜகவை ஆதரிக்கவில்லை என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஸோ நாமளும் இது போன்ற பாஜகவினுடைய கேவலமான நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்று திரள்வோம், அவைகளை மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படுத்துவோம். அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.